டெல்லி முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் ரேகா குப்தா ஆளுநர் வி.கே. சக்சேனாவை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இன்று ராம்லீலா மைதானத்தில் பதவியேற்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது. எழுபது தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக 48 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்க பாஜக ஆயத்தமான நிலையில் முதலமைச்சர் யார் என்ற குழப்பம் நீடித்தது. இந்நிலையில் நேற்று மாலை டெல்லி பாஜக அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் ஷாலிமார் பாக் தொகுதியில் வெற்றி பெற்று முதல் முறையாக எம்எல்ஏ ஆன ரேகா குப்தா டெல்லி முதலமைச்சராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரேகா குப்தா டெல்லியின் புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். जिन्होंने मुझे ये मौका दिया, एक बड़ी जिम्मेवारी, दिल्ली का एक नया अध्याय जो शुरू होने वाला, एक स्वर्णिम अध्याय दिल्ली बेहतरी की ओर विकास के साथ, उसकी जिम्मेवारी निभाने का मौका मुझे मिल रहा है. சுஷ்மா சுவராஜ், சீலா தீக்ஷித் அதிர்ச்சியை தொடர்ந்து டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ரேகா குப்தா. அவர் ஆளுநர் வி.கே. சக்சேனாவை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ராம்லீலா மைதானத்தில் பதவியேற்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. ரேகா குப்தாவுக்கு டெல்லியின் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.